இந்த செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட் ப்ரோக்ராம்ல இந்த ஃபேரன்ஹீட் அப்படின்ற வேரியபிள்ல திரும்ப திரும்ப நான் அதே வேரியபிளே நான் யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணலாமா? ஒரே வேரியபிள்ல நான் ஏன் இத்தனை லைன்ல இத்தனை தடவை நான் எதுக்காக பண்ணணும்? அதனால என்ன யூஸ்? ஒவ்வொரு லைன்லயும் ஒவ்வொரு வேரியபிள் யூஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் ஒரே வேரியபிளை திரும்ப திரும்ப யூஸ் பண்றேன்? ஏன் பண்றோன்றதை நான் பார்க்கலாம். இப்போ நம்பர் ஈக்குவல் டு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் நம். யார்கிட்டயாவது கொஸ்டின் கேட்போமா? யார்கிட்ட கேட்கலாம்? சுகுணா. சார் என்ன பிரிண்ட் ஆகும்? 10 சார். ஓகே, செக் பண்ணி பாத்துருவோமா? 10 பிரிண்ட் ஆயிருக்கு. வெரி நைஸ். சரி, தேங்க் யூ. ஹரி சொல்லுங்க சார். இது என்ன பிரிண்ட் ஆகும்? 10 தான் பிரிண்ட் ஆகும், பார்த்தாச்சு இல்லையா? இப்போ நம் ஈக்குவல் டு 11. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போ 11 பிரிண்ட் ஆகும் சார். நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அந்த 10. வேரியபிள்ல. ஓகே, அத ரீரைட் ஆயிடுச்சு. ஓகே ரைட். மாரிஷ் சார் இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? 11 தான் சார் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ரெண்டாவது வந்து நம்ம ஆட் பண்ணதுனால அந்த நம்ம எடுத்துக்குமா சார்? ஓகே, இந்துமதி சொல்லுமா. அடுத்து உன்னதான் கேட்கலான் இருந்தேன். யூ ரைஸ்ட் யுவர் ஹேண்ட். வெரி குட் சார். ரெண்டுமே பிரிண்ட் ஆகும் சார். 10ம் பிரிண்ட் ஆகும், 11ம் பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த ஆன்சர் தான் நான் எதிர்பார்த்தேன். வெரி குட். சோ இந்துமதி நினைச்ச மாதிரி நீ எத்தனை பேர் நினைச்சீங்க? 10ம் பிரிண்ட் ஆகும், 11ம் பிரிண்ட் ஆகும். ஓகே, வெரி குட். ரன் பண்ணி பார்ப்போம். வெரி குட் திங்கிங். ஏன் வரக்கூடாது? நம்ம 10ம் 11ம் தானே வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா கம்ப்யூட்டர் அப்படி நினைக்கல. கம்ப்யூட்டர் வந்து 11 தான் அவுட்புட்னு சொல்லுது, 10 இல்ல. அப்ப ஏன் 10 இல்ல? எது ரீசன்ட்டா கொடுக்குறோமோ அதை எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, எது ரீசெண்டா இருக்கோ அதை எடுத்துக்கும், பழைய வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணிரும். 10ம் 11ம் ஏன் இல்ல? 11 மட்டும்தான் ஏன் வருது அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆயிரும். ஒரு வேரியபிள்ல இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு டப்பா இருக்கு, அந்த டப்பால தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். ஓகே, ஒரு டப்பால நான் 1 லிட்டர் டப்பா வாட்டர் பாட்டில்ல நான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். என்கிட்ட 1 லிட்டர் நல்லெண்ணெய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 லிட்டர் நல்லெண்ணெய் இருக்கு. அந்த பாட்டில்ல ஊத்தணும். அந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை ஊத்திட்டு நான் உள்ள நல்லெண்ணெயை ஊத்திட்டேன். இப்ப அந்த பாட்டில்ல தண்ணி இருக்கா, நல்லெண்ணெய் இருக்கா? நல்லெண்ணெய் சார். அப்ப தண்ணி சார் ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கும் சார். ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் சார். நான் தான் தண்ணியை கீழே ஊத்திட்டேன் இல்லையா? ஓகே, சோ இந்த எக்ஸாம்பிள் குழப்பமா இருக்கலாம். வேற எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்லேட்ல நான் வந்து நம்பர் 1ன்னு எழுதுறேன். நம்பர் 1ன்னு எழுதுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேல நான் 2ன்றத அழுத்தி எழுதுறேன். அதுல நம்பர் வந்து இப்போ 1 இருக்கா 2 இருக்கா? 2 தான் சார். 2. சோ பழைய வேல்யூவை நம்ம ஓவர் ரைட் பண்றோம் இல்லையா? அதே ஸ்லேட் தான். அதே ஸ்லேட்ல பழைய வேல்யூவை நம்ம ஓவர் ரைட் பண்றோம். அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர்ல இந்த வேரியபிள் இருக்கு. வேரியபிள் வந்து அது ஒரு கண்டெய்னர். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா? அதுல 10ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அதுக்கப்புறம் 11ன்ற ஒரு நம்பர் போடும்போது 10 எடுத்துரும். 10 இருக்காது, அவ்வளவுதான். 11ன்னு ஓவர் ரைட் ஆயிடுது. 10ன்ற நம்பர் இதுக்கப்புறம் இருக்காது. நான் எப்போ 11ன்னு அந்த நம்பர்ல நான் அசைன் பண்ணிட்டேனோ 10ன்றது இருக்காது. 10ன்றது அழிஞ்சிரும். ஓகே, கம்ப்யூட்டர் வந்து 10ன்றத மறந்துடும். சோ சிம்பிள். இப்போ நான் உங்ககிட்ட வந்து 10ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்றேன். ஓகே, மைண்ட்ல வந்து 10 10 10ன்னு ஞாபகம் இருக்கும். 11ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்றேன். 11 11 11. ஓகே, என்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னு நான் கேட்கறேன்.
நீங்க 10 சொல்லுவீங்களா 11 சொல்லுவீங்களா? சார் ரெண்டுமே சொல்லலாம் சார். ரெண்டுமே சொல்லுவீங்களா? நான் இப்போ கடைசியா ஓகே. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் கடைசி நம்பர் தான்ப்பா ஸ்டோர் ஆகும். நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன நம்பர்லாம் சொன்னேன்றத நான் கேட்கல. ஒண்ணும் இல்ல, இப்ப நானு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க, கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு கேக்குறேன், என்ன சொல்லுவீங்க? சார் ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கோ Current scores. இப்ப கரண்ட்ல இருக்க ஸ்கோர சொல்லுங்க. லாஸ்ட்ல என்ன ஸ்கோர் இருக்கோ அந்த ஓகே, நான் இப்போ மேட்ச் ஓடிட்டு இருந்ததுன்னா இப்ப என்ன ஸ்கோர் இருக்கோ அதுதான் சொல்லுவீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பால்ல இந்த ஸ்கோர், செகண்ட் பால்ல இந்த ஸ்கோர், தேர்ட் பால்ல இந்த ஸ்கோர், அப்படி சொல்லுவீங்களா? அந்த ஸ்கோர்லாம் இருந்தது. ஆனா நான் உங்ககிட்ட ஸ்கோர் என்னமா இப்ப இருக்க ஸ்கோர் தான் சார். ரைட். சோ இப்ப இருக்கிற ஸ்கோர் தான். சோ நீங்க ஸ்கிரீன்ல பாக்கும்போது லேட்டஸ்ட் ஸ்கோர் தான். அதே ஸ்கோர் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க வேற ஒரு நம்பர் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க வேற ஒரு நம்பர் இருந்திருக்கும். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வேற நம்பர் இருக்கும். இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு அங்க வேற ஒரு நம்பர் வரப்போகுது. ஸோ ஆல்வேஸ் அங்க வந்து யூ சி ஒன்லி ஒன் நம்பர். ஸோ வேரியபிள் வந்து அப்படிதான். வேரியபிள்ல வந்து இட் கேன் ஹோல்ட் ஒன்லி ஒன் வேல்யூ. இது இன்டீஜர். ஸோ ஒரு நம்பர் தான் ஹோல்டு பண்ணோம். அதை 11 நான் ஓவர் ரைட் பண்ணும் போது 10ன்றது காணாம போயிடும். ஸோ இட் பிரிண்ட்ஸ் ஒன்லி 11. பழைய வேல்யூ இருக்காது. ஓகேவா? இதுக்காக எனக்கு வந்து நான் எதுக்காக 11ன்றத நம்பர்லயே நான் அசைன் பண்ணேன்? எனக்கு 10ன்ற நம்பர் இதுக்கப்புறம் எனக்கு தேவையே கிடையாது. அப்படின்றதுனாலதான் நான் 11 அதே வேரியபிள்ல நான் போட்டேன். இப்போ நம் ஈக்குவல் டு 12, நம் ஈக்குவல் டு 13. இதை நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 13 தான் பிரிண்ட் ஆகும். நான் ஏன் நம்பர்ன்ற வேரியபிள் மட்டும் நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 10ன்ற வேல்யூ இதுக்கப்புறம் தேவை கிடையாது. 11ன்ற அதாவது இந்த லாஸ்ட் லைன்ல 11ன்ற வேல்யூ இதுக்கப்புறம் தேவை கிடையாது. 12ன்றதும் தேவை கிடையாது. ஆனா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் இந்த நம்பர்லாம் இருந்தது, அப்ப தேவைப்பட்டது, இப்ப தேவை கிடையாது. அப்படின்றதுனால நான் அதே வேரியபிளை நான் திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். மார்க் ஈக்குவல் டு 89, மார்க் ஈக்குவல் டு 89, மார்க் ஈக்குவல் டு 90, மார்க் ஈக்குவல் டு 75. இந்த 3 லைன் போட்டிருக்கல, இதுல உங்களுக்கு என்ன புரியுது? ஓவர் ரைட் ஆயிருக்கு சார். ஓகே. சோ இப்போ நான் இது எந்த ஸ்டூடெண்டோட என்ன மார்க் ஜஸ்ட் பார்க்கும்போது என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ஏதோ ஒரு 3 சப்ஜெக்ட்ல வாங்கின மார்க். ஓகே. ஒரு சோ நான் அந்த ஸ்டூடெண்டோட இன்டென்ஷன்ல தான் எழுதுறேன். ஒரு ஸ்டூடெண்டோட 3 சப்ஜெக்ட் மார்க் இல்லையா? இப்போ நான் இதுக்கு டோட்டல் கண்டுபிடிக்கணும். சம் ஈக்குவல் டு 3 சப்ஜெக்டையும் நான் ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ எனக்கு லேட்டஸ்ட் சப்ஜெக்ட் மட்டும் தான் வேணுமா, ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ் வேணுமா? ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ். லேட்டஸ்ட் சப்ஜெக்ட் சார். ஓகே, ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ் வேணும். ஓகே, இப்போ நீ வந்து 5 சப்ஜெக்ட் நீ 5 சப்ஜெக்ட் வந்து நீ எக்ஸாம் எழுதியிருக்க. நான் டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ 5th சப்ஜெக்ட் மார்க் மட்டும் தான் எடுப்பியா? 5 சப்ஜெக்டோட மார்க் எடுப்ப இல்லையா? எஸ் சார். மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5 5 சப்ஜெக்டே ஆட் பண்ணணும் இல்லையா? இப்போ நான் இந்த மாதிரி மார்க்ன்றது நான் போடும்போது the variable gets overwritten. நான் ஃபர்ஸ்ட் 89 போட்டிருக்கேன், அடுத்த லைன்ல அந்த 89 போயிடும், 19 புது வேல்யூ வந்துடும். அடுத்த இதுல 19ன்ற வேல்யூ போயிடும், 75 புது வேல்யூ வந்துடும். பட் தட் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட். எனக்கு 3 சப்ஜெக்ட் மார்க்கும் எனக்கு வேணும். ஏன்? டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு 3 சப்ஜெக்ட் மார்க்கும் வேணும். ஒரு சப்ஜெக்ட் மார்க் வச்சு என்னால் டோட்டல் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த வேரியபிள்ல நான் மார்க்குன்னு ஒரே நேமா கொடுக்காம ஐ வில் கிவ் டிஃப்ரெண்ட் நேம்.
எதுக்காக? வேல்யூ ஓவர் ரைட் ஆகக்கூடாது. எனக்கு எல்லா வேல்யூவும் வேணும். லேட்டஸ்ட் வேல்யூ கிடையாது, எல்லா வேல்யூவும் வேணும். சப்ஜெக்ட் 1ஓட மார்க்கும் வேணும், சப்ஜெக்ட் 2ஓட மார்க்கும் வேணும், சப்ஜெக்ட் 3ஓட மார்க்கும் வேணும். ஆனா இதுவே கிரிக்கெட் ஸ்கோர் அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு இப்ப என்ன ஸ்கோர் இருக்குன்னு தெரிஞ்சா போதும் இல்லையா? அப்போ பழைய வேல்யூ வந்து எனக்கு தேவை கிடையாது. அப்போ ஒரே வேரியபிள் தான், ஸ்கோர் என்ன அதே வேரியபிள் தான், அதுல மாத்திக்கிட்டே இருப்போம். ரைட்? ஸோ நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம்ல வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஃபாரன்ஹீட் ப்ரோக்ராம், அகைன் கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் கொஸ்டின், இந்த இடத்துல நான் ஒரு ஃபாரன்ஹீட் வந்து ஃபிராக்ஷனல் பார்ட்டோட நான் சேவ் பண்ணேன். அடுத்த லைன்ல அதை நான் 10ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூ இதுக்கப்புறம் எனக்கு தேவை கிடையாது, அதை வச்சு நான் எதுவுமே பண்ண போறது கிடையாது. அந்த வேல்யூ எனக்கு தேவையில்லை, அதனால நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த பழைய வேல்யூ நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் 10ஆல டிவைட் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அது முன்னாடி இருந்த வேல்யூ எனக்கு தேவை கிடையாது, அதனால ஐ எம் ஓவர் ரைட்டிங் த சேம் வேரியபிள். ஓகே, இந்த ரீசன்னால தான் நான் ஒரே வேரியபிள் பேரு நான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் வைக்காம அதே வேரியபிள் பேர் வைக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு லைன்லயும் இந்த ரைட் சைடு இருக்கிறது கால்குலேட் ஆகி அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்ல ஃபில் பண்ணிக்கும். ரைட் சைட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் கால்குலேட் ஆகும், அப்புறம் லெஃப்ட்ல இருக்கிற வேல்யூல வேரியபிள்ல அந்த வேல்யூவை அசைன் பண்ணிடும். அடுத்த லைன்ல வரும்போது அகைன் ஏற்கனவே இங்க ஸ்டோர் பண்ண வேல்யூ இருக்கு இல்லையா, இங்க நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூ இருக்கு, அதை எடுத்து இங்க 10ஆல டிவைட் பண்ணிட்டு இந்த வேரியபிள்ல அப்டேட் பண்ணிரும். தட் மீன்ஸ் ஓவர் ரைட் பண்ணிரும். ஓவர் ரைட் பண்ணதுக்கு அப்புறம் பழைய வேல்யூ இருக்காது, இட் வில் ஹேவ் ஒன்லி த நியூ வேல்யூ. இப்ப புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். புரியுது சார். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுவோமா? சார் சார் சொல்லுமா. எஸ், எனக்கு இந்துமதி. இப்போ முதல்ல ஃபாரன்ஹீட் கிடைக்கும் போது இந்த ஃபிராக்ஷனோட நிறைய இது வரும் சார். அப்போ அதுக்கு அடுத்த இதுவும் அதை வச்சு தானே கண்டுபிடிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணிட்டு தானே பண்றோம். அப்ப அந்த முன்னாடி இருக்கிற நம்பர் நமக்கு தேவை தானே சார்? ஓகே, இப்போ ரைட். இப்போ ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வந்தது? 96.000000001 வந்தது. நமக்கு ரிசல்ட் என்ன தேவை? 98.60001 இப்படி வந்தது இல்லையா? நமக்கு தேவை என்ன? 98.6, இவ்வளவுதான் தேவை இல்லையா? இதுக்கு நடுவுல வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல சில நம்பரை பத்தி நம்ம பேசணும். இந்த ரெண்டு நம்பர் இருக்கு, இந்த நம்பர்ல இருந்து அடுத்த நம்பர் வரதுக்கு முன்னாடி 9860ன்னு ஒரு நம்பர் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் 9860ன்னு ஒரு நம்பர் பார்த்தோம், இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லையா? எஸ் சார். அதுக்கப்புறம் தான் 98.6 வந்தது, கரெக்டா? எஸ் சார். ஓகே, இப்ப நடுவுல இருக்கிற இந்த ரெண்டு நம்பர் தேவையா? லைன் நம்பர் 7ல இருக்கிற நம்பரும் 8ல இருக்கிற நம்பரும் ஃபைனலா எனக்கு தேவையா? இல்ல சார். இல்லையா? நமக்கு 98.6 இருக்கு, நமக்கு தேவை 98.6. இந்த 001லாம் தேவையில்ல, 98.6 தான் தேவை. நடுவுல இருக்கிற ரெண்டு நம்பர் தேவை கிடையாது இல்லையா? எஸ் சார். அதை நான் டெம்பரரியா வச்சிருக்கேன், அதனாலதான் அதே வேரியபிள் நேம் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நடுவுல வேல்யூஸ் வந்தது, ஆனா அது நம்ம ஃபைனல் அவுட்புட்டுக்கு தேவை கிடையாது, அதனால ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வேற வேரியபிள் பேரு யூஸ் பண்ணிக்கலாமா, இந்த ஃபாரன்ஹீட் 1ன்னு போட்டுக்கலாமா அப்படின்னா தாராளமா போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இங்க 2ன்னு போட்டு இங்க 2ன்னு போட்டுக்கலாம், இங்க 3ன்னு போட்டு அதே 3ய இங்க பிரிண்ட் பண்ணலாம், தாராளமா போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. அவசியமானு கேட்டா அவசியம் கிடையாது. ஓகே சார்.
அதனால நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம்ல போட்டுக்குவோம். மல்டிபிள் வேரியபிள் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம் ஒரே வேரியபிளே ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். ஓகே ரைட். இன்னொருத்தர் யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. சார் நான் தான் சார் ரைஸ் பண்ணேன். ஆமா சார். Yes. இப்ப வந்து ஃபேரன் ஹீட் வந்து 10ஆல மல்டிப்ளை பண்றதுனால வந்து இன்ட்ல வந்து கொடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஓவர் ரைட் ஆகி 10ல வந்து டிவைட் பண்ணி அந்த இது ஓவர் ரைட் ஆகும்னு சொல்றீங்க சார். அத வந்து இன்ட்ல கொடுக்கணும்ன்ற 1 செகண்ட். நான் இங்க யூஸ் பண்ண வேர்டு வந்து ஓவர் ரைட். ஓகேவா? ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஓவர் ரைடுன்றது இட் ஹேஸ் அ டிஃபரெண்ட் மீனிங். ஓவர் ரைடுன்றது இட் ஹேஸ் அ டிஃபரெண்ட் மீனிங். நான் இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்டு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன், ஓவர் ரைட்டிங். ஓகேவா? அடிச்சிட்டு மேல எழுதுறது அதான் ஓவர் ரைட். ஓகே சார். எனக்கு என்ன டவுட்னா இல்ல சார், என்னோட டவுட் என்னன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ல ஃபேரன் ஹீட்டை வந்து 10ஆல வந்து மல்டிப்ளை பண்றீங்க, அது வந்து இதாயிருது சார். திருப்பி வந்து ஓவர் ரைட் பண்ணும்போது அடுத்து வந்து 10ஆல டிவைட் ஆகுது. அதை வந்து இன்ட்லயோ அதை வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா சார்? டேட்டா டைப் வந்து அங்க. ஓகே. இந்த லைன் நம்பர் 6ல டேட்டா டைப் என்ன? ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்ல தானே சார் வாங்குறோம். ஓகே. லைன் நம்பர் 7ல டேட்டா டைப் என்ன? ஃப்ளோட் தான் சார். ஓகே. அப்போ இந்த ஃப்ளோட்டை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அப்பதான் வந்து 9860 கிடைக்கும். அங்க நான் டைப் காஸ்டிங் பண்றேன், இந்த இடத்துல ஃப்ளோட் கிடையாது, இனிமே இன்டீஜரா மாறிடுச்சு. ஓகே சார். அதுதான் இங்க டைப் காஸ்டிங். இந்த 9860ல இருந்து 98.6 வரணும் அப்படின்னா இதை நான் 100ஆல டிவைட் பண்ணணும். நான் முன்னாடி 100ஆல மல்டிப்ளை பண்ண, இங்க 100ஆல நான் டிவைட் பண்றேன். ஓகே சார். புரிஞ்சுதா? இல்லைன்னா கொஸ்டின் இன்னும் இருக்கா? நீ கேட்ட கொஸ்டின் இது கிடையாதா? இல்ல சார், புரிஞ்சிருச்சு. ஓகே, வெரி குட். ரைட். வேற யாருக்காவது கொஸ்டின்?